ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மதுரை தண்ணி சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தோசை இட்லிக்கு ரொம்ப தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 2 தோசை சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் இந்த மதுரை தண்ணி சட்னி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். தண்ணி காயட்டும். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 3 பூண்டு பல் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேங்காய் சேர்க்கணும் அவசியம் இல்லை. தேங்காய் சேர்க்காமையே சூப்பராக இருக்கும் இது. இப்போ போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் உடைச்ச கடலை போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சுத்தமாகவே சேர்க்கக்கூடாது. தேங்காய் இல்லாமல் செய்கிற சட்னி தான் ஒரு சூப்பர் சட்னி. தேவையான அளவு உப்பு போட்டு ஓரளவுக்கு நல்ல நைஸாக இல்லை கொரகொரப்பாக அரைச்சிங்க. தேவையான அளவு கொத்தமல்லியும் போட்டு இப்போது அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஊற்றிக்கினாலும் ஒன்றில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்க்க சேர்க்க சூப்பராக தான் இருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான். ரொம்ப சட்டுன்னு செய்தெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு மதுரை தண்ணி சட்னி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன் கிள்ளி, 4 சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. கொத்தம்பருப்புலாம் செவந்து வரட்டும். அவ்வளோதான். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்க்க சேர்க்க சூப்பராக தான் இருக்கும். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.